ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குவான்ஸ் மெயின் சீரீஸில் 5 அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுதான் நிறைய பேர் அட்டன் பண்ணாமலே இருப்போம். ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன், குவான்டிட்டி 1, எ போட் கவர்ஸ் 72 km upstream in 4 hours and 52 km downstream in 2 hours. ஃபஸ்ட் அப்ஸ்ட்ரீம் 72/4 அப்படின்னா 72/4 என்ன வரும்? 18 km/h, ஓகேவா? தென் டவுன் ஸ்ட்ரீம் 52/2, ஸோ 26 km/h. Find the time taken by the boat to cover 54 km upstream when the boat moves 50% more speed. இதுதான் அப்ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக 18 இருக்குது, 50% மோர் ஸ்பீட் அப்படின்னா 18 + 9 வருமா? ஸோ 27 km/h போகுதான். எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 54 km. ஸோ 54/27 2, ஓகேவா? ஸோ 2 hours, ஓகே. இதுதான் குவான்டிட்டி 1, 2 hours. குவான்டிட்டி 2 பார்க்கலாம். எ கார் கவர்ஸ் 250 km in 5 hours. அப்போ என்ன அர்த்தம்? 250 km 5 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போது 1 ஹவரில் 50 km/h கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை கார் டு கவர் 75 km டிஸ்டன்ஸ். அப்போது 1 ஹவரில் 50 km அப்படின்னா 1.5 ஹவரில் 75 km கிராஸ் பண்ணுவாங்களா? 2 hour 100 வருமா? ஸோ 1.5 hours. குவான்டிட்டி 2 வந்து 1.5 hours. ஸோ குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2, ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம குவான்ஸில் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போடாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஸ்டின் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம அதை போட ட்ரையே பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். கஷ்டம் நினச்சிட்டு அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம் அப்படின்னா அதை நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்க மாட்டோம். ஸோ எல்லாம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை போட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் தெரியும் உங்களால் முடியுமா முடியாதான்னு, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். A alone can complete a work in 12 days. A 12 days. B is 20% less efficient than A. அப்போது A வந்து ஒரு 1 ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே 1 hour எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதோட 20% less efficient than B வந்து. அப்போது A வந்து 1 அப்படின்னா B வந்து 0.8 இருக்குமா? ஸோ 20%, அதாவது A 100னா B வந்து 80 இருக்குமா? ஸோ அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 12/0.8 15 வருமா? ஸோ A 12, B 15. D is twice as efficient as C. ஓகே, நம்ம சியும் தெரியாது டியும் தெரியாது. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை A alone and C alone. A alone and C alone வந்து 3:5. அப்போது 3:5, 3 தான் 12 அப்படின்னா 5 வந்து 20 ஆகுமா? C 20 அப்படின்னா D is twice as efficient as C. அப்போது D வந்து ஓகே 10 ஆகுமா? ஏன்னா C வந்து ஒரு வேலையை 20 days பண்ணுறாங்க அப்படின்னா D வந்து அவங்களோட 2 times அதிக எஃபிஷியன்சியாக பண்ணுவாங்களாம். அப்போது பாதி நாள்லேயே முடிச்சுடுவாங்கல்ல. ஸோ C 20னா அது பாதி 10. ஸோ D 10, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இப்போது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை A, B and C டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க். ABC வந்து ஓகே. இப்போ இதோட ஃபஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ மொத்த யூனிட் தெரியாதுல்ல. 12, 15, 20. ஸோ 20, 40, 60. ஓகே 60 வருமா? அப்போது A 5, B 4, C 3, D 6. ABC மட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா 5 + 4 + 3 12. மொத்தம் 60 ஒர்க்கு. அதை முடிக்கிறதுக்கு 5 days ஆகுமா? ஸோ ஃபஸ்ட் குவான்டிட்டி 1 வந்து 5 days. அடுத்து BCD 3 6 3 4 6 13 ஆகுது. ஸோ 13னா 4.6 சம்திங் வருமா? ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப ஒன்றும் ஆன்சர் தேவையில்லை. ஏன்னா குவான்டிட்டி 1 5 இருக்குது, குவான்டிட்டி 2 4 பாயிண்ட் சம்திங் வருதுனாலே அப்போ குவான்டிட்டி 1 தான் பெருசு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏஜஸ். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஆர்? ஆரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆர்எஸ்டி அப்படிங்கிற 3 இதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 5 years ஓல்டர் தென் எஸ் தான். ஓகே. எஸ் ஹூ 4 years எங்கர் தென் டி. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 ஆகுமா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு பார்த்தோன்னா ஆரோட ஏஜ் நமக்கு தெரியலை. ஓகே, தெரியாது. ஸோ வேறு என்ன இருக்குது? 1 alone, 2 alone, 1 and 3, 2 and 3 இருக்குது. ஸோ ஓகே, இப்போது 1 and 3 வச்சு பார்க்கலாம். யூ இஸ் 6 years ஓல்டர் தேன் எஸ் தான். 6 years ஓல்டர் தேன் எஸ். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 6 வருமா? அண்ட் ஆர் இஸ் 1 year எங்கர் தென் யூ. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5 வருமா? ஸோ 6 - 1 5 அவ்வளோதான். ஸோ இப்போவுமே 1 and 3 வச்சு பார்த்துமே நமக்கு வந்து ஆரோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? வேறு 2 and 3 இருக்குது ஆப்ஷனில். 2 and 3 வச்சு பார்த்தாலுமே யூஎஸ்ஆர் ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாது தான். ஸோ நம்ம 1 2 3 ஓகேன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் 2வையும் இது கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். டி அண்ட் யூவோட ஏஜை ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 வருமா? டி அண்ட் யூ 50 வருமா? ஸோ 50 வரும் அப்படின்னா எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா இதை வச்சு? ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 2 3 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தேவைப்படுது ஆரோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் உட்காந்து ஆன்சர்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதோட ஏஜ் கண்டுபிடிக்க முடியுமாங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆன்சர் போட்டுடலாம். தென் ஸ்பீட் ஆஃப் த போட்டோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 32 km 2 hours. அப்போது 1 hourல 16 km போகலாம் அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? 2 alone வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 4 km/h. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா போட்டோட ஸ்பீட் கிடச்சிருமா? 16 + 4. ஓகேவா? ஸோ 20. ஸோ 1 and 2 தேவைப்படுது. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 1 and 2 அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. 1 and 2 மட்டும் இல்லை. ஸோ 1 and 2 ஆர் ஸ்டேட்மெண்ட் 3 alone இஸ் சஃபிஷியன்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது ஆன்சர் நம்ம ஈஸியாக போட்டலாம். இருந்தாலும் 3 வந்து வச்சு பார்க்கலாம். ஓகேவா? போட் கோஸ் 40 km அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமும் இருக்குது, டவுன் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்பீட் ஆஃப் த போட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 1 and 2 or 3 alone is sufficient to answer the question. Okay. Next one. In how many days will B alone take to complete the work கேட்டிருக்காங்க. B மட்டும். ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 days. B வந்து கொடுக்கல. ஓகேவா? அந்த மாதிரி B வந்து 25% மோர் எஃபிஷியன்ட் தான் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் வச்சு பண்ண முடியாது. 1 and 1 alone, 2 alone, 3 alone, any 2 statement. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் பண்ண முடியுமானா அதுவுமே டைரெக்டாக எதுவுமே கொடுக்கல, அதுவும் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 3ல் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இல்லை 1 and 3 இல்லை 2 and 3 இந்த மாதிரி எனி 2 ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றை கம்பைன் பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து 15 days. ஸோ 1 and 3 வச்சு பார்க்குறோன்னா 15 days ஏ கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. ஏ வச்சு பிஏ ஈஸியாக போட்டுடலாமா? பி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ அப்படி சொல்லியிருக்காங்களா? ஸோ பி ஈஸியாக போட்டுடலாம். அப்போது பி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 1 and 3 ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இருக்கும்போது எனி 2 வச்சு பண்ணாலுமே ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே. ஸோ கஷ்டம் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு மார்க் போடும்போதும் எல்லா கொஸ்டினையும் போட ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ட்ரை பண்ணால் தான் அடுத்து தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணால் தான் அடுத்து அதை நம்ம மிஸ்டேக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ குவான்ஸில் 25+ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி நல்லா பண்ணுங்கள். குவான்ஸ் 25, ரீசனிங் 30, இங்கிலீஷ் 20+, சிஏ 20+ எடுத்தீங்க அப்படின்னா 95+ ஆயிரும். இதில் அட்லீஸ்ட் ஒரு 5-10 மார்க் குறைஞ்சா கூட எப்படியும் ஒரு 85 to 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். கட் ஆஃபோட நீங்கள் அதிக மார்க் எடுத்துடுவீங்க. அப்கமிங் எஸ்பிஐ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.